ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு முக்கியமான டியூட்டோரியலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைய நாளில் நாங்களோட ஷேர் பண்ண போகிற முக்கியமான ஒரு டியூட்டோரியல் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு ஸ்கைப் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி. அதாவது ஸ்கைப் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதாவது இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனும் கம்ப்யூட்டரும் உள்ள ஒரு ரெண்டு நபர்கள் வந்து இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குமா இருந்தால், நீங்கள் உலகத்தில் இருக்கிற உங்களை போல ஒரு வசதி உள்ள, அதாவது இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் இல்லை இன்னொரு நபரோடு அல்லது இன்னும் பல நபர்களோடு நீங்கள் வீடியோ கால்ஸ், வாய்ஸ் கால்ஸ் மூலமாக அவங்களோட பேசவும், அவங்களுடைய முகத்தை பார்த்து வெப்கேம் இருக்குமா இருந்தால் அவங்கள்ட்ட வெப்கேம் யூஸ் பண்ணி நீங்களோட வீடியோ கால்ஸ் மற்றது வாய்ஸ் கால்ஸ், இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனை நீங்கள் அந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அந்த நபரோடு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைப் வந்து எப்பவுமே ஃப்ரீ. அதாவது நீங்கள் உங்களுக்கு நெட் கனெக்ஷனும் இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு கம்ப்யூட்டரும் இருக்குமா இருந்தால், வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவர்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அவங்களோட பேசலாம். வீடியோ வெப்கேம் இருக்குமாண்டா வீடியோ கால் மூலமாக நீங்கள் முகம் பார்த்து பேசலாம். ஸோ இப்படிப்பட்ட வசதிகள் இந்த ஸ்கைப்பில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கைப்பை நம்ம ஸ்கைப்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஒரு ஸ்கைப் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஏன்டா ஒரு ஸ்கைப் அக்கௌண்ட் நமக்கு இல்லைண்டா கண்டிப்பாக நம்ம ஸ்கைப் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியாது, அல்லது முடிஞ்சாலும் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டியூட்டோரியலில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்கைப் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, உங்களோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி, அதாவது நீங்கள் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸை சரி அல்லது இந்த இடத்துல இருக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சரி, எந்த ஒரு ப்ரௌசரை நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு பாவிச்சாலும் சரி, அல்லது க்ரோமோ சரி, கூகுள் க்ரோமோ சரி, எதென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல மொசிலா ஃபயர்ஃபாக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி, இதை தான் சொல்கிற வெப் ப்ரௌசர்னு சொல்லி. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுளில் ஸ்கைப் அடித்து நீங்கள் என்டர் பண்ணாலே உங்களுக்கு காணும் இந்த இப்படிப்பட்ட ஒரு இதை பார்ப்பீங்க. இந்த இடத்துல skype.com இதை கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைண்டா நீங்கள் இந்த இடத்துல டைரெக்டாக, அதாவது இந்த வெப் அட்ரஸ் பாரில் உங்களுக்கு skype.com என்று டைப் பண்ணால் குறிப்பிட்ட அந்த வெப்சைட் வரும். skype.com என்று சொல்லி டைப் பண்ணி வருகிற இந்த பேஜில் இடது பக்க மூலையில் இருக்கிற ஜாயின் ஸ்கைப் என்று சொல்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜாயின் ஸ்கைப்பை கிளிக் பண்ண பிறகு இந்த ஒரு பேஜ் தான் வரும். இந்த பேஜ் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் என்ற ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், இன்னும் பர்த் டேட், இப்படிப்பட்ட காரியங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு இமெயில் அட்ரஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு, அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா மற்ற வீடியோ, அதாவது எப்படி இமெயில் ஒன்றை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் அதுக்குரிய லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த இமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுற ஒரு இமெயில் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அதில் படித்து கொள்ளலாம். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் ஸ்கைப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு தெரியாவிட்டால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் எப்படி ஒரு இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்குரிய டியூட்டோரியல், அதாவது எப்படி அதை செய்முறை விளக்கத்தோடு நான் அதில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ஸ்கைப் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது பெட்டர். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்குமா இருந்தால், ஸோ நீங்கள் இந்த கண்டினியூவாக இந்த ஸ்கைப் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்கு இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், அதே இமெயில் அட்ரஸை நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல டைப் பண்ணணும்.
ஸோ இமெயில் அட்ரஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட பர்த் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் மேலா ஃபீமேலா, அதாவது ஆனா பெண்ணான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு மேலண்டா ஆண். ஸோ நீங்கள் இருக்கிற நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அது தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடுத்த இதை ஃபில்அப் பண்ணுங்கள். ஹவு டு யூ இன்டென்ட் டு யூஸ் ஸ்கைப். இந்த இடத்துல மோஸ்ட்லி பர்சனல் கன்வர்சேஷன்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெட்டர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லா. மோஸ்ட்லி பர்சனல் கன்வர்சேஷன் இது ஒரு முக்கியமான இந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கைப் நேம். நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ண உடனே நான் இங்கே நேம் கொடுத்துருக்கேன். என்னுடைய நேம் வந்து டேவிட் ஸ்மித்து. ஸோ இந்த நேம் இந்த இடத்துல கொடுத்தபடினால நான் இந்த ஸ்கைப் நேம்ன்ற இந்த பகுதியில் சும்மா ஒரு கிளிக் பண்ண உடனே சஜஷன் சொல்லி இந்த இடத்துல 3 நேம் தந்துருக்காங்க. அதை தான் சொல்கிறது யூசர் நேம்னு சொல்கிறது, ஸ்கைப் யூசர் நேம். இந்த யூசர் நேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த யூசர் நேமே இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வருது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஸ்கைப் நேம் அது செலக்ட் ஆகிருக்கு. பட் இந்த நேம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்கைப் நேமை சேஞ்ச் பண்ணலாம், அதாவது எங்களுக்கு விருப்பமானபடி. ஸோ டேவிட். ஸோ நான் இந்த டேவிட் ஸ்மித் 12 செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாஸ்வேர்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான் செலக்ட் பண்ணாலும் இந்த ஸ்கைப் நேம்னு சொல்லி இந்த ரெட் ஆகிட்டு, இந்த ரெட் கலர் என்ற அர்த்தம் வந்து ஸ்கைப் நேம் நாட் அவைலபிள். இந்த நேம் வந்து நாட் அவைலபிள், அதாவது இந்த நேம் ஏற்கனவே ஒரு ஆள் யூஸ் பண்ணுறபடினால தான் நான் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு வேறு நேம், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான். அதாவது வேறு நேம் அல்லது இதில் வேறு சேஞ்சஸ் ஏதாவது மாற்றங்களை செஞ்சு ஓகே இந்த நேம் செலக்ட் ஆகிட்டு, அதாவது டேவிட் ஸ்மித் டன் 12 அடிச்சு நான். ஸோ அது வந்து செலக்ட் ஆகிட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நேமை இதில் டைப் பண்ணி உங்களுக்கு விருப்பமான நேம் இதில் டைப் பண்ணி நீங்கள் சும்மா பாஸ்வேர்டில் இங்கே சும்மா ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ரெட் கலர் இதில் எதுவுமே வரலண்டா நீங்கள் நினைக்க வேண்டியதான் இந்த நேம் வந்து செலக்ட் ஆகிட்டு. அதாவது இந்த நேம் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இது இந்த ஸ்கைப் நேம் இந்த ரெட் கலர், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட் ஸ்மித்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு 12 செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பாஸ்வேர்டில் சும்மா ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே சொல்கிறது ஸ்கைப் நேம் நாட் அவைலபிள். இப்படி வந்து அதோட அர்த்தம் வந்து இந்த ஸ்கைப் நேம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் ஸோ இருக்கிற வேறு ஏதாவது நேமை நம்ம செலக்ட் பண்ணணும். அல்லது அதை இருக்கிற நேமில் சில சேஞ்சஸ் மாற்றங்களை செஞ்சு நம்ம செய்யலாம். ஸோ இந்த நேம் வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் பை இமெயிலை செலக்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் ஃபியூச்சர் சம்மந்தமான இமெயில்ஸ் வேணுமா இருந்தால் இந்த இடத்துல பை இமெயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். இதுக்கு என்னத்துக்கு இது வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது, இது என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ரோபோவாக ஒரு வேளை இருக்கலாம். ஸோ நீங்கள் ரோபோ இல்லைன்றதை அறிஞ்சு கொள்றதுக்காக அவங்க அவ்விதமாக ஒரு சில அது எல்லா வெப்சைட்ஸ்லேயும் அந்த ஃபியூச்சர் இருக்குது. அதாவது இதில் பேர் என்னென்னு தெரியல, பட் இதில் இருக்கிற அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்கிறது அவங்க தெரிஞ்சு கொள்வது, ஒரு மனுஷன் என்று சொல்கிறது, ஒரு மனுஷன் தான் இதை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்றது அவங்க எல்லா வெப்சைட்லேயும் அந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்கோ, அதாவது லெட்டர்ஸ், இதில் ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும், கேபிட்டல் லெட்டர்ஸாக இருந்தால் கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும் அதில் இருக்கிற மாதிரி இதில் நீங்கள் ஒரு ஸ்பேஸை விட்டு, இப்போ இந்த சொல்ல டைப் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பேஸை விட்டு ஒரு இடைவெளி விட்டு அப்புறம் திருப்பி இந்த சொல்ல நான் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ண பிறகு இப்படிப்பட்ட ஒரு இந்த பேஜ் வந்து, அதாவது தேங்க்ஸ் ஃபார் ரெஜிஸ்டரிங் எ ஸ்கைப் அக்கௌண்ட் என்று சொல்லி இந்த பேஜ் வந்துண்டா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கைப் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் நாட் நவ் தேங்க்ஸ் என்று இதை செலக்ட் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணு.
ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு இப்படிப்பட்ட அக்கௌண்ட் இப்படிப்பட்ட வெப்பேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்றதுக்கு இன்னொரு விதமான அடையாளம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள் டேவிட் ஸ்மித்னு சொல்லி உங்களோட பேர் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெல்கம் டு ஸ்கைப் டேவிட் ஸ்மித் 12 டேவிட் ஸ்மித் டன் 12 இதான் என்னுடைய யூசர் நேம், அதாவது ஸ்கைப் ஐடின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஸ்கைப் ஐடி. நான் என்ன பாஸ்வேர்டு அந்த இடத்துல கொடுத்தனோ அதுதான் அந்த பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் ஸ்கைப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது இந்த பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜில் நீங்கள் லாக் அவுட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. லாக் அவுட்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண இப்போ க்ரியேட் பண்ண இந்த ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை விட்டு, அதாவது அந்த அக்கௌண்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வரீங்க. இது ஏன் செய்யணும்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் அன் அக்கௌண்ட் இந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏற்கனவே ஒரு அதாவது ஸ்கைப் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் இப்போ நமக்கு தேவையான லிங்க் வந்து சைன் இன்னு சொல்லி. ஸோ நீங்கள் லாக் அவுட் ஆகிட்டீங்கன்னா, நான் அப்போ இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ண பிறகு இந்த வெப்பேஜ் வரும். நீங்கள் க்ரியேட் பண்ண நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இந்த ஸ்கைப் அக்கௌண்ட் வந்து அதாவது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பாஸ்வேர்டை டைப் பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சைன் மீ இன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் வந்திருக்கு, அதாவது டேவிட் ஸ்மித்னு சொல்லி இந்த இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு எப்பயுமே கண்டிப்பாக லாக் அவுட்னு சொல்லி இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை விட்டு வெளியே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான டியூட்டோரியலோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.